ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபி ஈஸி கிராஃப்ட். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிப்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி ஃபோம் ஷீட்டில் எல்சா பர்ஸு தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சிடி மார்க்கர் எடுத்து நான் பென்சில் வச்சு வரைஞ்சி வச்சுருக்கேன் 2-3 பிக்சரில். அதில் பெரிய பிக்சர் எனக்கு கரெக்டாக அதில் செட் ஆகலை அந்த பவுச்சில் பண்ணுறதுக்கு. அதனால் நான் சின்னதாட்டு உள்ள பிக்சரை நான் கலர் பண்ணி இப்போ எடுத்துட்டேன். இதை இப்போ செல்லோ டேப் மேலே போட்டு நம்ம ஒரு ஸ்டிக்கர் டைப்பில் நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஸ்கை ப்ளூ கலரில் தான் ஒரு ஃபோம் ஷீட்டு எடுத்திருக்கேன். 12x25 சென்டிமீட்டர் தான் இது. அந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன். குட்டி பர்ஸு தான். நீங்கள் ஃபோம் ஷீட்டு ஃபுல்லாகவே பெரிய பர்சட்டு பண்ணலாம் அப்படின்னா, பென்சில் அந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா, பென்சிலு பென்னு அந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னா நீங்கள் பெருசாட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காயின் தான் எடுத்திருக்கேன். காயின் எடுத்து சைடில் ஒரு லைட்டாக ஒரு வளைஞ்சு நம்ம இருக்கோம்ல, அந்த வளைவுக்காண்டி நான் இதை வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி லைட்டாக அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓரத்தில் லைட்டாட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மடித்து பார்த்துக்கலாம். மடித்து பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு 3x9 சென்டிமீட்டரில் 2 பேப்பர் அதே பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆட்டு நம்ம உள்ளாடி பக்கம் மட்டும் பார்த்து மடிச்சிக்கிடலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம சைடில் அந்த பர்ஸில் நம்ம வைக்கிறதுக்காக தான். இது கரெக்டாக நம்ம இந்த இடத்துல அளந்து பார்த்துக்கலாம். அளந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடுமே நம்ம இப்படி ஒட்ட போகிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம கரெக்டாகிட்டு அதில் க்ளூ வச்சு நம்ம இப்போ ஒட்டிடலாம். அதையுமே மடக்கி பார்க்கும்போது இப்போது கரெக்டாக இருக்குது, ஓகேவாக இருக்குது. இப்போ நம்ம க்ளூ வச்சு கிளிட்டர் வெளியே தெரிய மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ கன் வச்சு நான் இதை ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன். வெளியே தெரிகிற மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, அதை நம்ம 2ஆக மடிக்க போகிறோம். மடித்து இந்த சைடுமே நம்ம க்ளூ வச்சு நம்ம இப்போ அதில் ஒட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடுமே நான் ஒட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடுமே வெளியே தெரிகிற மாதிரி ஒட்டியாச்சு. அதை 2ஆட்டு மடித்து நம்ம இப்படி மடித்து மேலே பார்த்து மடித்து நம்ம அந்த இடத்துலையுமே க்ளூ வச்சு நம்ம ஒட்டிடலாம். இந்த பர்ஸு பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சும்மா ஒரு ஃபோம் ஷீட்டை எடுத்து கட் பண்ணி சும்மா மடக்கிற மாதிரி தான் இருக்கும். அளவு மட்டும் நம்ம அந்த சின்ன துண்டு கட் பண்ணும்போது அளவு மட்டும் நம்ம பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சைடில் மடக்கி நான் ஒட்டிட்டேன். இந்த சைடுமே நம்ம அதே மாதிரி மடக்கி நம்ம ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடுமே நம்ம க்ளூ வச்சு நம்ம ஒட்டிடலாம். கரெக்டாகிட்டு அந்த அளவு கரெக்டாகிட்டு நம்ம பார்த்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராட்டு பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராட்டு இருக்குது. இதை நம்ம வெளியுமே போகும்போது நம்ம எடுத்துக்கலாம். பக்கத்தில் எங்கேயா நம்ம போகும்போது காசு மட்டும் வச்சு கொண்டு போகிறதுக்கு நமக்கு இந்த பர்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா நான் இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் ஏதாவது நம்ம இதில் ஒட்டலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் என்கிட்ட இந்த ஒயிட் கலர்லேயும் இருந்தது, கோல்டு கலர்லேயும் இருந்தது. கோல்டு கலரை விட இந்த ஒயிட் கலர் பார்க்குறதுக்கு இந்த இதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்றதுனால நான் இந்த ஒயிட் கலரே வச்சு நான் 2 சைடுமே ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி இதில் பென்சிலு, ஸ்கெட்சு, பென்னு அந்த இதெல்லாம் போட முடியாது. நீங்கள் இதில் குட்டியாட்டு உள்ள க்ரையான்ஸு, அப்புறம் கலர் பென்சில், குட்டியாக உள்ள ஸ்கெட்சு எல்லாமே நம்ம இந்த பர்ஸில் போட்டுக்கலாம். பெருசாக வேணும்னா நம்ம இதை விட கொஞ்சம் பெருசாட்டு நம்ம பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பக்கமும் ஃபுல்லாகவே நான் இதை ஒட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள், நமக்கு சூப்பராகிட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பழைய பர்ஸ் ஏதாவது அதில் இந்த மாதிரி மேக்னெட் ஏதாவது இருக்கும், இல்லைனா பட்டன் ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பழைய பர்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துமே நம்ம இப்போ ஒட்ட வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மேலே அழுத்தும் போது மேலே அந்த தடம் பதியும். அப்போ நம்ம கரெக்டாக ஒட்டணும் அப்படின்றதுனால நான் வச்சு லைட்டாக அழுத்தினேன். அது தடம் பதிஞ்சிருச்சு. அந்த இடத்துல நம்ம ஒட்ட வச்சிடலாம் 2யுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் அழுத்திக்கிறேன். அப்போ அந்த இடத்துலையும் தடம் பதியும் போது நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு இதை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மேக்னெட் அப்படின்றதுனால டக்குன்னு ஒட்டிடும். அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா காயில் இல்லை, அப்போ பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி காஞ்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்சா பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்டிக்கரை நம்ம இதில் ஒட்டிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெருசாட்டு ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிருந்தேன் ஸ்டிக்கர் வந்து. அதுவுமே எனக்கு வந்து இது பத்தாது அப்படின்றதெல்லாம் குட்டியாட்டு வரைஞ்சேன். குட்டியாட்டு வரைஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா பர்ஸ் அதை விட குட்டி ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா சைடு வாக்கில் நான் வந்து ஃப்ரோசன் ஸ்டிக்கரை நான் வந்து ஒட்டிட்டேன் எல்சாவை. நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணி அதில் வந்து நேராட்டு ஒட்டிக்குவோங்க.